ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற அந்த படத்தோட பேர் தி பிகைல்டு. 2017 வெளியான படம். 7 பொண்ணுங்க 4 வருஷமாக எந்த ஆண் கூடவும் சம்பவம் பண்ண முடியாமல் காஜி வெறி ஏறி போய் கிடக்குறாளுங்க. அந்த பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோ ஜான் வந்து மாட்டுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இது. 7 பொண்ணுகளும் தனித்தனியாக நம்ம ஹீரோ கூட உல்லாசமாக இருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் மேலும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த படம் நடக்கிற காலகட்டம் 1864. அமெரிக்காவில் உள்நாட்டு போர் உச்சத்தில் இருந்த சமயம். இந்த கதை நடக்கிற இடம் விர்ஜீனியா மாகாணத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல். உள்நாட்டு போர் காரணமாக 7 பேர் மட்டும் இங்கே மாட்டிக்கிறாங்க. எந்தவித வெளியாட்களோட தொடர்பும் இல்லாமல் இந்த பெண்களே தனிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த ஸ்கூல்லையே சின்ன வயசு பொண்ணான ஆமி அன்னைக்கு நைட்டு டின்னர் சமைக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ள காளான் பறிக்கிறதுக்கு வந்திருக்கா. காளான் பறிச்சு முடிச்சுட்டு திரும்பின சமயத்துல மரத்துக்கு கீழே யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்து முணங்கிட்டு இருக்கிறத பாக்குறா. ஒரு கணம் திடுக்கிட்ட ஆமி அது யாருன்னு போய் பார்த்தா அங்க ஒருத்தன் மரத்துல சாஞ்சபடியே காலில் ரத்தம் கொப்பளிக்க அரை மயக்கத்துல இருக்கான். அவனை பார்த்து ஆமியும் பரிதாபப்பட்டு கஷ்டப்பட்டு அவனை ஹாஸ்டலுக்கு தூக்கிட்டு வரா. அந்த ஹாஸ்டல் வார்டன் பேரு மார்த்தா. மார்த்தா பேரை சொல்லி கத்தவும் கார்டன்ல ஏதோ வேலையா இருந்த மார்த்தாவும் என்ன ஆமி இப்படி கத்துறாளே அப்படின்ட்டு ஓடி வந்து பார்த்தா சரியா அந்த சமயத்துல ஆமியால அவனை சுமக்க முடியாம கீழே போட்டுறான் அவனைய. இவ சத்தத்தை கேட்டு அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற மற்ற பெண்களும் அங்க ஒண்ணு கூடிடுறாங்க. ஓடி வந்த மார்த்தாவும் கீழே விழுந்தவனை செக் பண்ணி பார்க்கறா. ஓ மை காட், இவன் எதிரி படையை சேர்ந்தவனாச்சே, இவன் எப்படி இங்க வந்தான்? இவன் இங்க இருக்கிறது நம்ம சோல்ஜருக்கு தெரிஞ்சா நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமே அப்படின்னு யோசிச்ச மார்த்தாவோ ஆமியை கூப்பிட்டு, நீ முதல்ல ஓடி போய் நம்ம கேட்ல இந்த ப்ளூ துணியை கட்டு. அப்படி நீ ப்ளூ துணியை கட்டுறது மூலமா எதிரிப்படையை சேர்ந்தவனால நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு அர்த்தம். உடனடியாக போய் கட்டு அப்படின்னு மார்த்தா சொல்லவும் ஆனா ஆமி நகராம அங்கேயே நிக்கிறா. ஆமிக்கு கீழே கிடந்தவனை பார்த்த உடனே, கீழே கிடந்தவன் பேர் தான் ஜானு. அவனை பார்த்த முதல் பார்வையிலே அவனை ரொம்ப பிடிச்சி போகுது. அதே போல தான் மற்ற பெண்களுக்கும் ஜானை ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன்னா அவன் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானாச்சே. அதனால மற்றவங்க எல்லாரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கவனை காப்பாற்றுறது தானே நம்ம கடமை அப்படி இப்படின்னு ஜானுக்கு சப்போர்ட்டாக பேச மார்த்தாவும் ஜானோட கண்டிஷனை பார்த்து மனம் இறங்குறா. நீங்கள் சொல்கிறதும் சரிதான், முதல்ல இவன் உசுரை காப்பாற்றி அதுக்கப்புறம் நம்ம வீரர்கிட்ட இவனை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றுறதுக்காக உள்ள தூக்கிட்டு போகிறாங்க. அடுத்த கட்டமாக மார்த்தாவும் இந்த ஸ்கூலோட டீச்சர் எட்வினாவும் 2 பேரும் சேர்ந்து அடிப்பட்ட அந்த ஜானுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அவன் காலில் ரொம்ப மோசமாக குண்டடிப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5-6 புல்லட் அவன் காலில் இறங்கியிருக்கு. அது எல்லாத்தையும் பொறுமையாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ தான் எட்வினாவும் இவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான் இல்லை அப்படின்னு மார்த்தா கிட்ட சொல்கிறா. மார்த்தாவும் அதை ஆமோதிக்கிறாங்க. ஆனால் அதை வெளியே காமிச்சிக்காம வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் மற்ற பெண்கள் எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆமி கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு இருக்க, அந்த சோல்ஜர் பேர் ஜானு நம்ம எனிமி படையை சேர்ந்தவன், ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான்லடி அப்படின்னு மற்ற பொண்ணுகள்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இதிலிருந்தே ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஜான் மேலே ஒரு க்ரஷ் அப்படிங்கிறது புரியுது. ஜானுக்கு ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வெளியே வந்த மார்த்தாவும் இந்த பொண்ணுகள்லாம் கூடி பேசிட்டு இருக்கிறத பார்த்து, என்னடி இங்கே நியாயம் முடிச்சுட்டு நின்றுருக்கீங்க, எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்புங்க, என்னோட பர்மிஷன் இல்லாமல் யாரும் இந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு அந்த பொண்ணுகளெல்லாம் அங்கேருந்து விரட்டி விடுறா. வேலையை முடிச்சுட்டு மார்த்தா மூஞ்சி கழுவிட்டு இருந்த சமயத்தில் ஸ்கூல் கேட்டில் இருக்கிற பெல்லை யாரோ அடிக்கிற சத்தம் கேட்க அத்தனை பொண்ணுகளும் உஷாராகிறாங்க. யார் இந்த நேரத்தில் பெல் அடிக்கிறது அப்படின்னு யோசிச்ச மார்த்தா, நீங்கள் யாரும் வெளியே வராதீங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தா அது வேற யாரும் இல்லை, இவங்க சோல்ஜர்ஸ் தான். அப்போதான் அந்த கேப்டனும் மிஸ் மார்த்தா எதிரி படையை சேர்ந்த சிலர் இந்த பக்கமாக ஊடுருவி இருக்கிறதா தகவல். அதனால கேட்டை பூட்டிட்டு கதவெல்லாம் நல்லா தாள் போட்டுட்டு பாதுகாப்பாக இருங்க, உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு ஆள் வேணா நான் வேணா ஒரு 2 பேர்த்த வாசலில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மார்த்தாவும், இல்லை கேப்டன், எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நாங்கள் சகல பாதுகாப்போடு தான் உள்ளே இருக்கோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புல்லட்ஸ் மட்டும் கொடுங்க, எங்கள் அப்பாவோட துப்பாக்கி எங்கிட்ட இருக்குது, அது எங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்ல கேப்டனும் சில புல்லட்ஸ் மார்த்தா கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாரு. சோல்ஜர்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் மற்ற பொண்ணுகளுக்கெல்லாம் உசுரே வருது. ஒருவேளை அவங்க உள்ளே வந்து ஜானை பார்த்துட்டாங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு காதலிக்கிறதுக்கு ஆளே இருக்காது பாருங்க. அந்த ரிலீஃப் தான் இப்போ மார்த்தாக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருக்கு. மறுநாள் காலையில் மார்த்தா ஜானை வந்து பார்க்குறா. அவன் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கான். ஆனால் நேற்று இருந்ததை விட அவன் ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத அவள் கவனிக்கிறா. அவனுக்கு மேலும் இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதே அப்படின்னு கிச்சனுக்கு போய் தண்ணியை சூடு பண்ணி கொண்டு வந்து அவன் உடம்ப துடைக்க ஆரம்பிக்கிறா. அப்படி அவன் உடம்ப துடைக்கும் போது தான்
எதிர்பாராத விதமாக அவன் பேண்ட் விலகி அவனோட ஆணுறுப்பை பார்க்குறா. பல வருஷங்களாக இதை பார்க்காத மார்த்தாக்கு இப்போ அவன் ஆணுறுப்பை பார்த்த உடனே உடம்புல ஒரு விதமான கிளர்ச்சி ஏற்படுது. தன்னை அறியாமல் அவள் கை அதை தொட்டு பார்க்க போகுது. ஆனால் எப்படியோ முயற்சி பண்ணி தன்னோட உணர்ச்சியை அடக்கிக்கிட்ட மார்த்தா அவன் உடம்பை சோப்பால் சுத்தம் பண்ணிட்டு வெளியே வரா. ஆனால் அவன் அப்படி பார்த்ததுல மார்த்தாக்கு ஏற்பட்ட அந்த உடல் மாற்றம் அவன் மனசை போட்டு என்னவோ பண்ணுது. அவளும் பெண் தானே, 4 வருஷமா எந்த ஆணையுமே பார்க்காம இருந்துட்டு இப்போ திடுதிப்புன்னு ஒருத்தனை ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்போது மனசு கொஞ்சம் தடுமாறத்தானே செய்யும். அந்த தடுமாற்றம் தான் இப்போ மார்த்தாக்கு. நேற்று நைட்டே அந்த ஸ்கூலில் இருக்கிற மற்ற பொண்ணுகள்லாம் அவங்க கிட்ட இருக்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு காய போட்டாச்சு. இப்போ காலையில் அது காஞ்சும் ஆயாச்சு. ஜானை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆளுக்கு அவங்க கிட்ட இருக்கிற புது துணி எடுத்து மாட்டிட்டு வராளுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜான் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்கறதுக்காக மார்த்தா உள்ள வரா. ஜான் இப்போ கண்ணு முழிச்சிருக்க உள்ள வந்த மார்த்தாக்கு ஜான் நன்றி சொல்கிறான். நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. தக்க சமயத்தில் எனக்கு உதவி செஞ்சு என்னை காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ரொம்ப உருக்கமாக மார்த்தாக்கு நன்றி சொல்கிறான். ஆனால் மார்த்தாவோ அவளுக்கும் அவன் மேலே ஆசை இருக்குது. ஆனால் அதை வெளி காமிச்சிக்காம உன் நன்றியெல்லாம் கிடக்கட்டும், உனக்கு சரியான உடனே எங்கள் சோல்ஜர்கிட்ட உன்னை ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு பேசுகிறா. அதே சமயத்தில் இவனை பார்க்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தியான அலீஷியா கதவை திறந்துட்டு உள்ள வரா. அவளுக்கு அவனை பார்த்தாகணும், அதுக்காகத்தான் உள்ள வந்திருக்கா. மிஸ்டர் ஜான், உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் என்னை கூப்பிடுங்க, என் பேர் அலீஷியா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு மார்த்தா பயங்கர கடுப்பாகிறா. உன்னை யார் உள்ள வர சொன்னது? யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு நான் உத்தரவு போட்டிருக்கேன்ல, கிளம்பு வெளியே அப்படின்னு அவளை பிடிச்சி மார்த்தா கடிச்சு விட்டுறா. இப்படியே 2 நாள் போகுது. ஜான் நல்லா தெரி வரான். அந்த சமயத்தில் தான் அந்த ஸ்கூல் டீச்சர் எட்வினா அவன் ரூமுக்குள்ளே வரா. அவங்கிட்ட சோப்பும் துணியும் கொடுக்குறா. உன் உடம்ப வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. ஜானும் எட்வினா கிட்ட மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு இந்த போரில் விருப்பம் இல்லாமல் தான் அதிலிருந்து ஓடி வந்தேன் அப்படின்னு ஆதங்கத்தை கொட்டுறான். அப்பதான் எட்வினாவும் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா வேற ஒரு சிட்டியில் பெரிய பிஸ்னஸ்மேன். இந்த போரால் அங்கே போக முடியாமல் தான் இங்கே சிக்கிக்கிட்டதாகவும் எப்போ இந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு போவேன்னு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறா. இவளோட வீக்னஸ் என்னங்கிறது இப்போ ஜானுக்கு தெரிஞ்சு போகுது. அவள் கையை பிடிச்ச ஜானும், உன்ன மாதிரி அழகான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, நீ அவ்வளோ அழகு அப்படின்னு அவளை ஏகத்துக்கு வர்ணிக்கிறான். அவனோட பொய்யான வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட எட்வினாவும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவளோட விருப்பத்தையும் சொல்கிறா. எப்படியோ 7 பொண்ணுகளில் ஒரு விக்கெட்டை கவுத்திட்டான். அன்னைக்கு நைட்டு ஜானுக்காக தடபுடலாக விருந்து ஏற்பாடாயிட்டு இருக்கு. எல்லாரும் குக்கிங்கில் பிஸியாக இருக்க அந்த சமயத்தில் தான் அந்த அலீஷியா நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மார்த்தா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரா. ஆனால் அவள் பாத்ரூம் போகல. அதுக்கு பதிலாக நேராக ஜானோட ரூமுக்குள்ளே நுழைஞ்சவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க ஜான் பக்கத்தில் வரா. வந்த வேகத்திலேயே அவனுக்கு ஒரு டீப் லிப் கிஸ் கொடுக்குறா. எப்படி இருந்துச்சு, இதை யாருக்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக திரும்பி ஓடி போயிடுறா. இதை ஜானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனுக்கு இது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக இருக்கு. 2வது விக்கெட்டும் காலி. இப்படி ஒவ்வொரு பொண்ணுகளும் ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தர் ஜானை வந்து தனித்தனியாக மீட் பண்ணி அவங்க காதலை அவன்கிட்ட சொல்கிறாங்க. பொதுவாக சாயந்தரமான இவங்க எல்லாம் ப்ரே பண்ணுவாங்க. அந்த ப்ரேயரில் தான் பல முக்கியமான விஷயங்களை இவங்க பேசி முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ப்ரேயரும் நடக்குது. அப்போ தான் மார்த்தாவும் இன்னும் 1 வாரத்தில் ஜான் குணமாயிருவான், அதுக்கப்புறமா அவனை நம்ம சோல்ஜர்கிட்ட ஒப்படைக்கணும், இதுக்கு யாருக்கெல்லாம் சம்மதம் அப்படின்னு கேட்க அங்கிருந்த மற்ற 6 பேருமே எங்களுக்கு ஜானை சோல்ஜர்கிட்ட ஒப்படைக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு ஓட்டிங் பண்ணுறாங்க. இதனால் மார்த்தாக்கும் வேற வழி இல்லை. ஜான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருந்தாகணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்லேருந்து பெல் அடிக்க ஆரம்பிக்குது. மற்ற பொண்ணுகள்லாம் பயந்துக்கிறாங்க. சோல்ஜர்ஸுக்கு ஜான் இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய் அவனை கைது பண்ண கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்களோ அப்படின்னு எப்படியாவது அவனை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் ரூமை நோக்கி ஓடுறாங்க. நீங்கள் யாரும் பயந்துக்காதீங்க, நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா தான் வெளியே வர்றான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் மார்த்தா திரும்பி வரா. என்ன ஏதுன்னு மற்றவங்கெல்லாம் கேட்கவும் வேற ஒன்றுமில்லை, 2 சோல்ஜர்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு நைட்டு சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க, நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மார்த்தாவை மற்றவங்க நம்பிக்கை இல்லாமல் பார்க்குறாங்க. ஒருவேளை இவன் ஜானோட ரூமுக்குள்ளே தான் போயிட்டு வந்திருப்பாளோ, நம்ம பண்ணின மாதிரி தான் இவ்வளோ ஏதாவது பண்ணியிருப்பாள் அப்படின்னு ஆளாளுக்கு யோசிக்கிறாளுங்க. டின்னர்லாம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு ஜானும் மார்த்தாவும் அவன் ரூமில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான்.
இந்த மார்த்தா ரொம்ப புடிவாதக்காரி, ரொம்ப ஸ்டப்பர்னு, இவ மனசு வச்சா மட்டும்தான் நம்ம இங்க இருக்க முடியும், அவனுக்கு அவகிட்ட எப்படி பேசினா தன்னோட வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். அதே மாதிரி மார்த்தா கிட்ட ரொம்ப கனிவா பேசவும் பார்க்கறக்கு முரட்டு பீஸா தெரிஞ்சவ இப்போ அவன் பக்கம் சாய ஆரம்பிக்கிறா. இங்கேயே மார்த்தா அவனுக்கு ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு வர்றா. முக்கியமான மெயின் விக்கெட்டு அவுட்டு. நாட்கள் நகர ஆரம்பிக்க ஜான் நல்லா தெரி வரான். ஒரு குச்சியை ஊனி நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் இந்த ஸ்கூலை சுற்றி இருக்கிற கார்டன் எல்லாம் சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கிறத பார்த்த ஜானும் வாலண்டரியா அவனா போய் அங்கே கார்டனில் இருக்கிற நஞ்சை புஞ்சையெல்லாம் க்ளீன் பண்ணுறான். அங்கே இருக்கிற மரத்துக்கெல்லாம் கவாத்து பண்ணுறான். அந்த சமயத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்த ஜானுக்கு தண்ணி கொடுக்குறேன் பேர் வழி அப்படின்னு ஆமி தண்ணி எடுத்துட்டு வரா. வந்து அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு வழி ஆரம்பிக்க ஜானுக்கு ஆமி எல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு தட்டு தட்டுனா அவன் காதல் வலையில் விழுந்துருவாங்க நல்லா தெரியும். அவனும் நீ தான் நான் இங்கே இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே, நீ மட்டும் அன்னைக்கு என்னை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா அனாம்பத்தா அந்த காட்டுக்குள்ளே செத்து போயிருப்பேன், எல்லார்த்த விட நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லவும் அந்த வார்த்தை ஆமியோட மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. ரொம்ப பெருமையாக உள்ள வர்றா. ஆமி ஜான் கூட தனியாக பேசிட்டு இருந்ததை பார்த்த அலீஷாக்கு அவன் மேலே பொறாம வருது. ஆமியை வழிமறிச்சு என்னடி ஜான் கிட்ட எங்களை பற்றி தப்பு தப்பாக போட்டு கொடுத்துட்டு நீ ஒட்டிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு அலீசியா அவ கூட தேவையில்லாமல் சண்டைக்கு பாயிரா. ஜான் இப்படி அவன் மும்மரமாக அவன் வேலையில் ஈடுபட்டிருக்க எட்வினா அவ ரூம்ல இருந்து ஜானை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. ஜானுக்கு எட்வினா தன்னை ஜன்னல் வழியாக பார்க்கறதும் தெரியும், மார்த்தா அவ ரூம்ல இருந்து ஜன்னல் வழியாக தன்னை பார்க்கறதும் தெரியும். அவங்க பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக. அப்போ தான் மார்த்தா கார்டனுக்கு வரா. அவன் காலை செக் பண்ணுறா. உங்கள் கால் சுத்தமாக சரியாயிடுச்சு, நீங்கள் இந்த வீக்கெண்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தில் இருக்க ரியாக்ஷனை பார்க்குறா. அவள் எதிர்பார்த்தபடியே ஜானோட முகத்தில் சோகம் ஒட்டிக்குது. ப்ளீஸ் என்னை இங்கிருந்து அனுப்பிச்சிடாதீங்க, நான் வேணா எங்கள் தோட்டக்காரனாக வேலை செய்கிறேனே, என்னை இங்கிருந்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் திரும்பவும் போருக்கு தான் போகணும், எனக்கு போருக்கு போகிறக்கு விருப்பம் இல்லை, ப்ளீஸ் கொஞ்சம் மனசு வைங்க அப்படின்னு மார்த்தாவை பார்த்து கெஞ்சுறான். அவன் தன்னை பார்த்து கெஞ்சுறது மார்த்தாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவளுக்கும் அவன் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது. ஆனாலும் அவனை கொஞ்சம் சீண்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணினது தான் அப்படிங்கிறா. இந்த நியூஸ் உடனடியாக மற்ற பொண்ணுகளுக்கெல்லாம் பரவ ஆளாளுக்கு சோகமாயிடுறாளுங்க. இதில் முக்கியமாக எட்வினா தான் ரொம்ப பாதிக்கப்படுறா. ஏன்னா ஜானை காதல் வலையில் உழுக வச்சு அவன் கூட யாருக்கும் தெரியாமல் இங்கிருந்து ஓடணும் அப்படிங்கிறது தான் எட்வினாவோட ஐடியா. வழக்கமாக ஜானுக்கு சாப்பாடு அவன் ரூமுக்கு தான் வரும். ஆனால் இன்னைக்கு அவனை எல்லார்த்து கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக மார்த்தா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கா. அந்த சமயத்தில் தான் எட்வினா ஜானோட ரூமுக்குள்ளே வரா. நீ இங்கிருந்து போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், கவலைப்படாத, நான் இங்கிருந்து தனியாக போக மாட்டேன், உன்னை கூட்டிகிட்டு தான் போவேன். நான் என்னைக்கே உன்னை முதலாக பார்த்தனோ அப்போவே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம 2 பேரும் சந்தர்ப்பம் பார்த்து இங்கேருந்து ஓடிடலாம், என்னோட சிக்னலுக்கு மட்டும் வெயிட் பண்ணு அப்படிங்கிறான். அவங்க 2 பேரும் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதவை திறக்கிற சத்தம் கேட்குது. கதவை திறந்தது வேற யாரும் இல்லை, மற்ற பொண்ணுங்க தான். உன்னை மிஸ் மார்த்தா டின்னருக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு அவனை கூப்பிட்டு போக வந்திருக்காளுங்க. டின்னர் டேபிளில் ஆளாளுக்கு புது துணியாக போட்டுட்டு அந்த பொண்ணுகள்லாம் உட்காந்துருக்காங்க. எட்வினா பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சியாக அவள் முன்னழகெல்லாம் தெரியற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா. இதை பார்த்து மார்த்தாக்கு செம கடுப்பு. முதல்ல ஒரு துணி எடுத்து அதை மற அப்படின்னு எட்வினா கிட்ட கடுப்பாக சொல்கிறா. மற்ற பொண்ணுகள்லாம், மிஸ்டர் ஜான், நான் தான் உங்களுக்கு இது பார்த்து பார்த்து செஞ்சேன், நான் தான் இதை பண்ணேன், நான் தான் அதை பண்ணினேன்னு ஆளாளுக்கு அவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாளுங்க. அந்த சமயத்தில் தான் ஜான் பக்கத்தில் உட்காந்துருந்த எட்வினாவோட காதில், இங்கே இருக்கிற மற்றவங்களையே நீ தான் ரொம்ப அழகாக இருக்க, இன்னைக்கு நைட்டு நான் உன் ரூமுக்கு வரேன், எனக்காக காத்துரு அப்படின்னு அவள் காதில் ரகசியமாக சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் மார்த்தாக்கு ஒரு பிட்டை போட்டு விடுறான். நான் சந்திச்சதுலேயே ரொம்ப வீரமான பெண்ணா அது மார்த்தா தான் அப்படின்னு அவளையும் ஒரு தூக்கி விடுறான். அவன் தன்னை பாராட்டினதை கேட்டு மார்த்தாவோட முகம் வெக்கத்தில் செவந்து போகுது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற மற்ற பொண்ணுகளோட முகம் கோவத்தில் செவந்து போகுது. மார்த்தாவை பாராட்டுறானே அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்ச ஜானை அவன் ரூமுக்கு கொண்டு போய் விடுறதுக்காக மார்த்தா வர்றா. அவன் ரூம் வாசல்லையே 2 பேரும் நெருக்கமாக நிற்கிறாங்க. விட்டா அடுத்தது கிஸ் அடிச்சிருவாங்க. இதை கவனிச்ச மற்ற பொண்ணுகள்லாம் எப்படியாவது மார்த்தாவை அவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையே இல்லாமல் மார்த்தா காதுபடவே அந்த 3 பொண்ணுகளும் சண்டை பிடிக்க, அந்த சத்தத்தை கேட்டு கடுப்பான மார்த்தா சட்டுன்னு அவங்ககிட்ட இருந்து விலகி வந்து அந்த பொண்ணுகளை மிரட்டி ரூமுக்கு அனுப்பிச்சு வைக்கிறா. நைட்டு சொன்னபடி ஜான் தன்னோட ரூமுக்கு வருவான் அப்படின்னு எட்வினா ரொம்ப நேரமா தூங்காம அவனுக்காக காத்துட்டு இருக்கா. ஆனா ஜான் வந்தபாடே இல்லை. என்னாச்சுன்னு செக் பண்றதுக்காக வெளியே வந்தா பக்கத்து ரூம்ல இருந்து முக்கல் முனங்கல் சத்தம் கேட்குது. இது என்னடா புது சத்தமா இருக்கே அப்படின்னு யோசிச்ச எட்வினா கதவை திறக்கிறா. அங்க பாத்தீங்கன்னா ஜானு அலீஷியா கூட மும்மரமா மேட்டர் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த எட்வினாக்கு தூக்கி வாரி போடுது. சீ, நீ
ஒரு மனுஷனா அப்படின்னு அவனை பார்த்து கத்திட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க பாதி மேட்டர்ல அலிஷியாவை தொங்கல்ல விட்டுட்டு ஜான் வெளியே ஓடி வரான். எட்வினா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு, நான் எந்த தப்பும் பண்ணல, அந்த பொண்ணு தான் என்னை இழுத்து போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணாத எட்வினாவும், நான் உன்னை நம்ப தயாரா இல்லடா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி யதார்த்தமா தள்ளி விட, ஆனா படிக்கட்டிலிருந்து கால் ஸ்லிப் ஆகி ஜான் அங்கிருந்து உருண்டு கீழே வந்து விழுகிறான். வந்து விழுந்த வேகத்திலேயே ஆள் மயக்கமும் ஆயிட்டான். சத்தத்தை கேட்டு ஓடி வந்த மார்த்தா கீழே ஜான் மயங்கி கிடக்கிறத பார்த்து என்னாச்சு அப்படின்னு பதறா. அடிபட்ட ஜானோட காலு ரெண்டா முறிஞ்சு போயிருக்கு. அப்பதான் அலிஷியா அங்கிருந்து கத்திட்டே ஓடி வரா. ஜான் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா. இதை பார்த்த எட்வினா என்னை காப்பாற்ற முயற்சி பண்ண அந்த தள்ளு முள்ளுல ஜான் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு ஒரு புது கதை கட்டி விடுறா. எட்வினாவும் தான் தப்பிக்கிறதுக்காக அலிஷியா சொன்னதுக்கு ஆமாசாமி போடுறா. அவனை ரூமுக்கு தூக்கிட்டு வந்து போட்ட மார்த்தா அவன் காலை செக் பண்ணி பார்க்கறா. ஆனா அவன் கால் ரெண்டா உடைஞ்சு கிடக்குது. உடனடியாக அதை சரி பண்ணணும்னா ஒரு டாக்டரை கூப்பிடணும். அப்படி டாக்டரை கூப்பிட்டா அவர் கண்டிப்பா சோல்ஜர்ஸ் கிட்ட போய் சொல்லிடுவாரு. இவனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக இவங்க மேலேயும் கேஸ் பாயும். அதுக்கு பயந்த மார்த்தாவும் பேசாம இவன் காலை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இப்படியே அவன் காலை விட்டா இன்ஃபெக்ஷன் ஆகி அவன் செத்தே போயிடுவான். இதை கேட்டு எட்வினாக்கு அழுக வருது. வேற வழியே இல்லாம எட்வினாவும் மார்த்தாவும் ஜானோட காலை கட் பண்ணி எடுக்கிறாங்க. மறுநாள் காலையில எல்லா பொண்ணுகளும் கார்டன்ல ஒன்று கூடியிருக்காங்க ஜானோட வெட்டப்பட்ட காலை புதைக்கிறதுக்காக. அந்த சமயத்துல தான் மயக்கத்திலிருந்து கண்ணு முழிச்ச ஜானு அவன் காலு வெட்டப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். கோபத்துல பயங்கரமா கத்துறான். இவன் கத்துற சத்தத்தை கேட்டு மார்த்தாவும் எட்வினாவும் அங்க ஓடி வராங்க. உன் உசுரை காப்பாத்துறதுக்காகத்தான் உன் காலை வெட்ட வேண்டியது வந்துச்சு அப்படின்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா ஜானால அதை ஏத்துக்கவே முடியல. ஒரு கால் இல்லாம நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு என்னை கொன்னு இருக்கலாமே அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறான். இதை பார்த்து பயந்த மார்த்தா அவனை ரூமுக்குள்ள வச்சு வெளிப்பக்கமா கதவை பூட்டிடுறா. மற்றவங்க எல்லாம் தூங்கி போக அலிஷியா மார்த்தா கிட்ட இருந்து அந்த ரூம் சாவியை திருடிட்டு வந்து கதவை திறந்துட்டு உள்ள வர்றா. பெட்ல அழுகியோட படுத்திருந்த ஜான் பக்கத்துல வந்து அவங்கிட்ட நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறா. அவ தலைமுடிய கொத்தா பிடிச்ச ஜானு அவகிட்ட பயங்கரமா கோவப்படுறான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, உன் ரூமுக்கு வந்ததாலதான் எனக்கு இத்தனை கெடுதலும் நடந்துச்சு. நீ மரியாதையா மார்த்தாவோட ரூம் சாவியை திருடிட்டு வந்து என்கிட்ட கொடு, அவகிட்ட ஒரு கன் இருக்குல்ல அது எனக்கு வேணும் அப்படின்னு அவ தலைமுடிய பிடிச்சு அவளுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி பிடிச்சி திருப்புறான். வலி தாங்க முடியாத அலிஷியாவும் வேற வழி இல்லாம மார்த்தாவோட ரூம் சாவியை திருடி கொண்டு வந்து இவன் கையில கொடுத்துட்றா. அன்னைக்கு மத்தியானமா எல்லாரும் லஞ்ச் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. ஜானோட நடவடிக்கையை பார்த்து பயந்த மார்த்தா உடனடியா ஜானை நம்ம சோல்ஜர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்ல எல்லா பொண்ணுகளும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அலிஷியாவும் அதுக்கு சம்மதிக்கிறா. ஆனா எட்வினாக்கு தான் அதுல விருப்பம் இல்லை. அவன் செஞ்சது நியாயம் அப்படின்னு அவனுக்காக சப்போர்ட் பண்றா. அந்த சமயத்துல தான் குச்சியை வச்சுட்டு நொண்டிட்டே ஜான் அங்க வர்றான். அவனை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்து போய் மார்த்தாக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. மார்த்தா தான் முன்னாடி நின்று அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா ஜான் பாத்தீங்கன்னா அலிஷியா திருடிட்டு வந்து கொடுத்த சாவியை வச்சு மார்த்தாவோட ரூமுக்குள்ள போய் அவ ரிவால்வரை எடுத்துட்டு வந்துட்டான். அந்த ரிவால்வரை காமிச்சு உங்க ரெண்டு பேர்த்தையும், அதாவது மார்த்தாவையும் எட்வினாவையும் உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கத்துறான். இதை பார்த்து மற்ற பொண்ணுகள்லாம் கூச்சலிட ஆமி ஒரு ஆமையை வளர்த்திட்டு இருப்பா. இதை பார்த்த ஜானு உனக்கு ஆமை ஒரு கேடா அப்படின்னு அந்த ஆமையை புடுங்கி தூக்கி செவுத்துல அடிச்சு அதை கொண்டுறான். இதை பார்த்து ஆமி ஓனு கதறா. மார்த்தா அவளை ஆதரவா கட்டி பிடிச்சிக்கிறா. ஒன்னும் ஆகாதுமா ஒன்னும் ஆகாதுமா நீ பயந்துக்காத அப்படின்னு அவளை ஆறுதல் படுத்துறா. கோபத்துல கத்திட்டு இருந்த ஜானு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அமைதியாகிறான். அவனை எப்படியோ பேசி மார்த்தா அவன் ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வரா. அப்பதான் மார்த்தாவும் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, முதல் வேலையா கேட்ல போய் அந்த ப்ளூ கலர் கிளாத்தை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல ஆமி அந்த ப்ளூ கலர் கிளாத் எடுத்துட்டு போய் அந்த கேட்ல கட்டுறா. ஆனா இதுதான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஜானு ஆமிக்கு பின்னாடியே வந்தவன் அந்த ப்ளூ கலர் துணியை கேட்ல இருந்து உருவுறான். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு கோவத்துல ஆமியை துரத்த ஆமி அலறிட்டே பக்கத்துல இருக்கிற அந்த குதிரை லாயத்துக்குள்ள ஓடுறா. இதையெல்லாம் உள்ள இருந்து பார்த்துட்டு இருந்த மற்ற லேடிஸ் எல்லாம் பயந்து கத்துறாங்க. மார்த்தா தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வரா. உள்ளுக்குள்ள ஆமியை மிரட்டிட்டு இருந்த ஜானை சமாதானப்படுத்தி எதுவா இருந்தாலும் நம்ம உள்ள போய் உட்கார்ந்து பேசிக்கலாம் வா அப்படின்னு எப்படியோ அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அவனை உள்ள கூட்டிட்டு வரா. அப்பதான் ஜான் அவங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு நான் கோபத்துல கத்திட்டேன், மற்றபடி உங்களை கொல்றது என் நோக்கம் இல்லை. ஆனா இன்னொரு தடவை என்னை சோல்ஜர்ஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் தயங்காம உங்களை சுட்டுருவேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலில் இருக்கிற விளக்க சுடுறான். ஏன்னா அவன் சுட தயங்க மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு உறுதியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விளக்க சுடுறான். இப்போ எட்வினா ஜானோட ரூமுக்குள்ளே வர்றா. அவளை பார்த்தோன்னா எதுக்கு வந்த, வெளியே போ அப்படின்னு அவன் கத்தவும் பலவந்தமாக எட்வினா அவன் பக்கத்தில் வந்து அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. என்னை மன்னிச்சிரு ஜானு, இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இன்னும் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை மயக்கி அவன் கூட உடலுறவு வச்சுக்கிறா. அவனும் அவளை தரையில தள்ளி வெறித்தனமா அவளை வேட்டையாட ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட மற்ற பெண்கள்லாம் கீழே உட்காந்து அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒருத்தி அவனை ரூமோட தீ வச்சிடலாம் அப்படிங்கிறா. இன்னொருத்தி நாங்கெல்லாம் அவன் கையை காலை பிடிச்சிக்கிறோம், கத்தியால அவனை குத்தி கொன்னரலாம் அப்படிங்கிறா. ஆனா மார்த்தாக்கு இதெல்லாம் எதுவும் பிடிக்கல. இப்படியெல்லாம் கொடூரமா நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்துல தான் அந்த ஆமி இருக்கா இல்லையா, அவ ஒரு ஐடியா சொல்றா. அவனுக்கு விஷ காளான சமைச்சு கொடுத்தா என்ன, அவனுக்கு காளான்னா ரொம்ப பிடிக்கும், அந்த விஷ காளான கொடுத்தா அவனே செத்துருவான் அப்படின்னு சொல்ல இந்த ஐடியா மார்த்தாக்கு பிடிச்சிருக்கு. சரி நீ போய் விஷ காளான கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு ஆமி அனுப்பிச்சு விடுறா. ஆமியும் போய் விஷ காளானா தேடி பிடிச்சி அதை கொண்டு வரா. தடபுடலா அவனுக்காக அந்த விஷ காளான சமைக்கிற ஆளுங்க. எல்லா பொண்ணுகளும் புது ட்ரெஸ் போட்டுட்டு டைனிங் டேபிளில் ஆஜராயிருக்காங்க. ஜானும் பார்த்தீங்கன்னா எட்வினா கூட உறவு வச்சதுக்கு அப்புறமா அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். அவனை சாப்பிட கூப்பிட அவனும் சாப்பிட்றதுக்கு சம்மதிச்சு டைனிங் டேபிளுக்கு வரான். இந்த மாதிரி ஜானுக்கு விஷ காளான் சமைச்சு வச்சிருக்கிற விஷயம் எட்வினாக்கு தெரியாது. மார்த்தாவும் இந்த விஷயம் எட்வினாக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்ல மற்றவங்கெல்லாம் எட்வினாக்கு சொல்லாமையே ஜானுக்கு அந்த விஷ காளானா பரிமாறுறாங்க. அப்பதான் ஜானு தன்னோட கால் போயிடுச்சுங்கிற அந்த கோபத்தில் தான் நான் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன், அதுக்காக எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். ஆனால் இந்த பொண்ணுகளுக்கு மனசு மாறல. ஏன்னா ஜானோட உண்மையான குணத்தை பார்த்துட்டாளுங்க. என்னைக்கு இருந்தாலும் இவன் ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சவங்க அவனுக்கு அந்த விஷ காளான பரிமாறவும் ஜானும் எட்வினாக்கு அதை ஊட்டி விட ட்ரை பண்ணுறான். மற்ற பொண்ணுகள்லாம் எட்வினாக்கு காளான் பிடிக்காது, நீங்கள் சாப்பிடுங்க, இன்னைக்கு நீங்கள் தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எட்வினாக்கு அவன் ஊட்டி விடுறத தவிர்த்துறாளுங்க. எட்வினாக்கு ஒன்றுமே புரியல, ஏன் மற்றவங்கெல்லாம் இப்படி ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு முழிக்கிறா. விஷக்காளான சாப்பிட்ட ஜான் கொஞ்ச நேரத்திலேயே ரத்தம் கக்கி அதே டேபிளில் செத்து விழுகிறான். அப்போதான் எட்வினாக்கு மற்றவங்களோட இந்த சதி திட்டம் புரிய வருது. அவனுக்காக கலங்கி அழுகிறா. மறுநாள் காலையில் செத்து போன ஜானை ஒரு துணியில் வச்சு தைக்கிறாளுங்க. அவன் பாடியை கொண்டு போய் வெளி கேட்டில் வச்சுட்டு கேட்டை பூட்டிட்டு கேட்டில் அந்த ப்ளூ கலர் துணியை கட்டி விட்டு வராளுங்க. வழக்கம் போல் மற்ற பொண்ணுகள்லாம் எதுவுமே நடக்காதது மாதிரி அவங்களோட அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எட்வினா மட்டும்தான் ஜானுக்காக ஓரமாக உட்காந்து அழுகிறா. இதோட இந்த படமும் முடியுது. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அப்படியே முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஹைப் பண்ணீங்கன்னா இது பல பேர்த்த சென்றடையும். அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.